ரணிலை சந்திக்க போகும் புலம்பெயர் தமிழ் அமைப்பு. தமிழர்களுக்கு சுய நிர்ணய உரிமை அவசியம், பிரித்தானிய நாடாளுமன்றில் வலியுறுத்தல். தனி ஈழ ராச்சியத்துக்கு இடமளிக்க மாட்டேன். உலக தமிழர் பேரவையின் பிரதிநிதிகள் குழு ஒன்று இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன. நல்லிணக்க செயல்முறைகள் மற்றும் அபிவிருத்தி திட்டங்களுக்கு உதவும் வகையில் சுரேந்திரன் தலைமையிலான குழுவே இலங்கைக்கு வர உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிபர் ரணில் விக்ரமசிங்க உட்பட அரசாங்கத்தின் முக்கியஸ்தர்களுடன் சுரேந்திரன் குழுவினர் சந்தித்து கலந்துரையாட உள்ளனர். அத்துடன் அஸ்கிரிய மற்றும் மெல்வத்து பீடங்களின் மகாநாயக்க தேரர்களையும் சந்தித்து கலந்துரையாட உள்ளதுடன் சிவில் சமூகத்தினரையும் சந்திக்க உள்ளனர். இதன் பிரகாரம் தேசிய சமாதான பேரவையுடனான சந்திப்பு எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற உள்ளது. இதேவேளை வடக்குக்கு விஜயம் செய்ய உள்ளதுடன் அரசியல் மற்றும் சிவில் பிரதிநிதிகளை சந்தித்து நல்லிணக்கம் மற்றும் அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பில் கலந்துரையாட உள்ளனர். புலம்பெயர் இலங்கையர்கள் நாட்டின் அபிவிருத்தி திட்டங்களில் பங்களிப்பு செய்ய வேண்டும் என்று அதிபர் ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையிலான அரசாங்கம் பகிரங்க அழைப்பு விடுத்திருந்தது. குறிப்பாக கோட்டாபய ராஜபக்ஷவின் ஆட்சியின் போது ஏற்பட்ட அரசியல் மற்றும் பொருளாதார நெருக்கடிகளின் பின்னர் புலம்பெயர்ந்து வாழும் தமிழர்களை இலங்கையின் உள்ளக அபிவிருத்தி திட்டங்களுக்குள் உள்வாங்கும் இலக்கினை ரணில் துரிதப்படுத்தியிருந்தார். இவ்வாறானதொரு நிலையில் அதற்கானதொரு அலுவலகத்தை ரணில் ஸ்தாபித்துள்ளார். அந்த அலுவலகத்தின் பணிப்பாளர் நாயகமாக இலங்கையின் மூத்த ராஜதந்திரிகளில் ஒருவரான வி. கிருஷ்ணமூர்த்தி நியமிக்கப்பட்டுள்ளார். அந்த அலுவலகத்தின் ஊடாகவே உலக தமிழர் பேரவை அரசாங்கத்தை அணுகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழர்களுக்கு சுய நிர்ணய உரிமை அவசியம் என பிரிட்டனின் நாடாளுமன்ற உறுப்பினர் மார்டின் டே தெரிவித்துள்ளார். பிரிட்டன் நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற இலங்கையின் மனித உரிமை நிலவரம் குறித்த விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இலங்கை அரசாங்கம் தற்பொழுது மீண்டும் ஒரு உண்மை நல்லிணக்க ஆணைக்குழுவை ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளது. ஆனால் இது பொறுப்பு கூறலிற்கான பாதையையோ அல்லது உரிய சாட்சியங்கள் பாதுகாப்பு பொறிமுறைகளையோ ஏற்படுத்தாது என்ற கரிசனை காணப்படுகின்றது என அவர் தெரிவித்துள்ளார். மேலும் ஸ்காட்டிஷ் தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் மார்டின் டே தனது உரையில் தெரிவித்துள்ளதாவது: மனித உரிமை மீறல்களை சாத்தியமாக்கும் சட்டங்கள் குறித்தும் கரிசனைகள் காணப்படுகின்றன. பயங்கரவாத தடை சட்டம் 1979 ஆண்டு நடைமுறைக்கு வந்தது முதல் அரசியல் கைதிகளை நீண்ட காலம் தடுத்து வைப்பதற்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது. மிக மோசமான கருப்பு ஜூலை கலவரத்தின் பின்னர் நிகழ்ந்த வெளிக்கடை படுகொலைகள் என அழைக்கப்படும் சிறைச்சாலை படுகொலையில் கொல்லப்பட்ட 53 பேரும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருந்தவர்களே. பயங்கரவாத தடை சட்டம் அரசாங்கத்தை எதிர்ப்பவர்களை கைது செய்ய பயன்படுகின்றது. அந்த சட்டம் தற்பொழுது நீக்கப்படலாம் என்கின்ற போதிலும் புதிய உத்தேச பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மோசமானதாகி இருக்கலாம் என்ற அச்சம் காணப்படுகின்றது எனவும் மேலும் உரையாற்றியுள்ளார். விடுதலை புலிகளை மீளுருவாக்கம் செய்யும் நோக்கம் எனக்கு இல்லை. அதேவேளை ராஜபக்ஷக்களை பாதுகாக்க வேண்டிய தேவையும் எனக்கு இல்லை என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். மாவீரர் தின நிகழ்வு தொடர்பிலும் நாட்டின் பொருளாதார நெருக்கடி குறித்தும் ராஜபக்ஷ தரப்புக்கு எதிராக உயர் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு தொடர்பிலும் ஜனாதிபதிக்கு எதிராக எதிரணியினர் முன்வைத்து வரும் விமர்சனங்களுக்கு பதிலளிக்கும் வகையிலேயே அவர் மேற்கண்டவாறு கூறினார். அவர் மேலும் தெரிவிக்கையில், போரில் மரணித்த தமது சொந்தங்களை தமிழர்கள் நினைவேந்தும் போது அதற்கு புலிமுத்திரை குத்த முடியாது. அதேவேளை நினைவேந்தல் என்ற பெயரில் நீதிமன்ற கட்டளைகளை மீறி புலிகளை கொண்டாடுபவர்களை கைது செய்யாமல் விடவும் முடியாது. இதற்குள் அரசியல் ஆதாயம் தேடவும் சிலர் முற்படுகின்றார்கள். புலிகளை மீளுருவாக்கம் செய்யும் நோக்கம் எனக்கு இல்லை. சிலரின் சிறுபிள்ளைத்தனமான கருத்துக்களுக்கு என்னால் அவர்களின் பாணியில் பதிலளிக்க முடியாது எனவும் அவர் மேலும் கூறியுள்ளார். நாங்கள் உயிருடன் இருக்கும் வரை தனி ஈழ ராச்சியத்துக்கு இடமளிக்கப் போவதில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற அமர்விலேயே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். இதன்போது அவர் மேலும் தெரிவித்ததாவது: நாட்டில் மீண்டும் யுத்தம் ஒன்று தோற்றம் பெற்றால் தமிழ் அரசியல்வாதிகளும் அவர்களின் குடும்பத்தினரும் வெளிநாடுகளுக்கு செல்ல இடமளிக்க மாட்டோம். அவர்களும் யுத்த களத்துக்கு செல்ல வேண்டும். புத்த சாசனத்தை பாதுகாக்க வேண்டுமாயின் நாட்டின் ஒரு
ஒருமைப்பாட்டை பாதுகாக்க வேண்டும். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பௌத்த தொல்பொருள் சின்னங்கள் மற்றும் மரபுரிமைகள் திட்டமிட்ட வகையில் அளிக்கப்படுகின்றன. வெடுக்குநாரி பகுதியில் பௌத்த சின்னங்களை அழித்து அதன் மீது பிற மதத்தினர் சின்னங்கள் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளன. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் மத்திய அரசுக்குள் இருக்கும் நிலையில் பௌத்த சின்னங்கள் அங்கு அளிக்கப்படுகின்றது என்றால் தனி ராச்சிய அதிகாரத்தை வழங்கினால் என்ன நேரிடும் என்பதை சிந்திக்க வேண்டும். இதனால் தான் ஒற்றையாட்சியை பாதுகாக்க வேண்டும் என்பதை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்துகின்றோம். அண்மையில் மாவீரர் தினம் வடக்கு மற்றும் கிழக்கில் அனுஷ்டிக்கப்பட்டது. நாட்டின் ஒருமைப்பாட்டை பாதுகாப்பதற்காகவே 29,000 வீரர்கள் உயிர் நீத்தார்கள். பெற்றுக்கொள்ளப்பட்ட சுதந்திரம் பயங்கரவாதிகளை நினைவு கூர்வதற்கு அல்ல என்பதை அனைவரும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். மாவீரர் தினத்தன்று யாழ்ப்பாணம் கோப்பாய் பகுதியில் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் சீருடையை சிறுவர்களுக்கு அணிவித்து அவர்களின் கழுத்தில் சயனைட் மாதிரியிலான குப்பிகளை அணிவித்து அவர்களை மாவீரர் தின நிகழ்வுகளில் பங்கு பெற்ற செய்துள்ளார்கள். இவ்வாறான செயற்பாடுகளை இட்டு வெட்கமடைய வேண்டும். சிறு பிள்ளைகளின் மனங்களில் சிங்களவர்கள் தொடர்பில் வைராக்கியம் விதைக்கப்படுகின்றது. தனி ஈழராச்சியத்துக்கு நாங்கள் உயிருடன் இருக்கும் வரை இடமளிக்கப் போவதில்லை. சிங்கள மக்கள் எவரும் இடமளிக்க மாட்டார்கள் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கைக்கான 2ஆம் கட்ட கடனுதவி எதிர்வரும் 12ஆம் திகதிக்கு பின்னர் கிடைக்கும் என வெளிவிவகார அமைச்சர் அலி ஜப்ரி தெரிவித்துள்ளார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வின் வெளிவிவகார அமைச்சின் வரவு செலவு திட்டம் மீதான வரவு செலவு திட்ட குழு விவாதத்தின் போது அலி ஜப்ரி இவ்வாறு தெரிவித்தார். அந்த கடன் தொகை மூலம் நாடு திவால் நிலையில் இருந்து காப்பாற்றப்படும் என்றும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். வெளிநாடுகளின் தாக்கங்களுக்கு அமைய இலங்கையின் இறையாண்மைக்கு துரோகம் இழைக்கும் வகையிலான செயற்பாடுகளை முன்னெடுக்க அரசாங்கம் ஆயத்தமாக இல்லை எனவும் அலி ஜப்ரி தெரிவித்துள்ளார். அதேவேளை நாட்டின் அடுத்த தலைமுறையினர் பிரிவினைவாதத்திற்குள் தள்ளப்படுவதற்கு ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம் எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். முள்ளிவாய்க்காலில் இறுதிப் போரின் போது காணாமல் போயிருந்த மோட்டார் சைக்கிள் 14 ஆண்டுகளின் பின்பு கடத்தல் சம்பவம் ஒன்றுடன் தொடர்பு பட்டுள்ள நிலையில் மீட்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் கிளிநொச்சியைச் சேர்ந்த உரிமையாளர் ஒருவருக்கு நேற்று காலி நீதிமன்றத்தில் இருந்து அழைப்பாணை விடுத்துள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் இறுதி யுத்த காலத்தில் கிளிநொச்சியைச் சேர்ந்த ஒருவரின் மோட்டார் சைக்கிள் முள்ளிவாய்க்காலில் விடப்பட்ட நிலையில் அது படையினரின் பிடியில் இருந்து காணாமல் போயிருந்தது. போர்க்காலத்தில் தொலைந்த மோட்டார் சைக்கிளை உரிமையாளர் நீண்ட காலம் தேடியும் கிடைக்கவில்லை. இந்த நிலையில் 14 ஆண்டுகளின் பின்பு கடத்தல் சம்பவம் ஒன்றுடன் இந்த மோட்டார் சைக்கிள் தொடர்பு பட்டு மீட்கப்பட்டுள்ளதால் உரிமையாளரை நாளை 8ஆம் திகதி நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு காலி நீதிமன்றம் மோட்டார் சைக்கிள் உரிமையாளருக்கு அழைப்பாணை அனுப்பியுள்ளது. இறுதி யுத்தத்தின் போது தமிழ் மக்களால் முள்ளிவாய்க்காலில் கைவிடப்பட்ட பல 100 வாகனங்கள் படையினரின் துணையுடன் தென்னிலங்கைக்கு எடுத்து செல்லப்பட்டன என்று ஏற்கனவே குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.